தாவேகாவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. அவர்களும் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள், அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னதாகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அரசியல் களம் என்பது பரபரப்பாகவே நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்படாத முடியாத நிலையில்தான் வெற்றியை தமிழக மக்கள் என்பது கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகாவிடம் 108 இடங்கள், அதேபோல திமுகவிடம் 73 இடங்கள் இருந்தது. அதில் காங்கிரஸ் 5 இடங்கள் என்பது தாவேகாவிற்கு கூட்டணியாக சென்றிருக்கிறது. அதேபோல அதிமுகவை பொறுத்தவரையிலும் 47 இடங்கள் தனியாக வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் கூட்டணி இருக்கக்கூடிய இடங்களை சேர்த்தாலும் கூட அதிபெரும்பான்மை என்பது நிரூபிக்கக்கூடிய வகையில் இல்லாத நிலையில்தான் தொடர்ச்சியாகவே எந்த கட்சி என்பது ஆட்சியை பிடிக்க இருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் என்பது எழுந்திருக்கிறது. தாவேகாவிற்கு ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இடதுசாரி கட்சி அதேபோல விசிகாவும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தாவேகா தொடர்ச்சியாக கேட்டு வருகிறது. நேற்று கூட நிர்மல்குமார் நேரடியாக விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் ஆதரவு கேட்டிருந்தார். இந்நிலையில்தான் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவை பொறுத்தவரையிலும் அவர்களின் நிலைப்பாடு என்பது இன்று நடைபெறக்கூடிய செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலை ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் என்பது சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக செயற்குழு கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதற்கு பிறகாக பிற்பகல் 3 மணிக்கு நிர்வாக குழு கூட்டம் என்பது கூட இருக்கிறது. செயற்குழு கூட்டம் கூடி அதில் என்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்பது தொடர்பாக நிலைப்பாடுகளை அறிந்த பிறகாக நிர்வாக குழு கூட்டத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்க இருக்கிறது என்பது தொடர்பாகவும் கேட்டறிந்த பிறகாக 4 மணிக்கு மேலாக செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 4 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், திமுகவோடு இந்த கூட்டணி என்பது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது தாவேகாவுடன் இணைந்து ஆட்சியை அமைத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள் தாவேகாவுடன் பயணிக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசிகாவை பொறுத்தவரையிலும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன முடிவு எடுக்க இருக்கிறதோ அதனையும் விசிகா பின்பற்றும் என்ற நிலைப்பாட்டில் தான் விசிகா இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து நிர்வாக குழு செயற்குழு கூட்டத்தில் என்ன முடிவுகள் எட்டப்பட இருக்கிறது, அந்த செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்களின் முடிவுக்கு தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையிலும் அவர்கள் முடிவு என்பது எடுக்கப்படும். அந்த வகையில் தான் தற்பொழுது கூட்டம் என்பது கூடியிருக்கிறது. தாவேகாவை பொறுத்தவரையிலும் தங்களிடம் தற்பொழுது 113 இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் மேலும் 6 இடங்கள் தேவையாக இருக்கிறது. இந்த 6 இடங்களிலும் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவிடம் பெறுவதற்கான முயற்சிகளிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. அதேபோல மற்றொரு புறம் திமுகவை பொறுத்தவரையிலும் இடதுசாரி கட்சிகள் அதேபோல விசிகாவை அழைத்து நேற்றும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள். பெரும்பான்மை இல்லாமல் இருந்தாலும் கூட திமுக அதேபோல அதிமுக இடையே கூட்டணி அமைவதற்கான அந்த பேச்சுவார்த்தையும் கூட ஒருபுறம் நடைபெற்று வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகி வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இடதுசாரிகள் மற்றும் விசிகா என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாகவே இந்த அரசியல் களம் என்பது பரபரப்பாக ஈடுபட்டு வருகிறது. மற்றொரு புறம் என்பது அனைத்து கட்சிகளுமே, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் கூட தொடர்ச்சியாகவே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தெரிவித்து வருகிறார்கள். ஒரு சிலர் என்பது விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக கம்யூனிஸ்ட், விசிகா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அவர்கள் பெரும்பான்மைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில்தான் 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் ஆளுநர். ஏன் இதனை மறுக்கிறார் என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளும் எழுப்பி வருகிறார்கள். டி ராஜா கூட தற்போது தனியார் ஊடகத்திற்கு தெரிவிக்கும் பொழுது ஆளுநர் ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை தாவேகாவிற்கு வழங்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே பல்வேறு கருத்துக்கள் என்பது தாவேகாவுக்கு ஆதரவாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகா தாவேகாவுடன் செல்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக கூட நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தாலும் கூட நேரடியாக இதற்கு பிறகாகவும் திமுக கூட்டணியிலேயே தொடர்வோம் என்ற கருத்துக்களை எங்கும் விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடரவில்லை.
தற்போது வரையிலும் மதசார்பற்ற கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்றுதான் தெரிவிக்கிறார்கள். இதற்கு பிறகாக என்ன முடிவுகள் எட்டப்பட இருக்கிறது, இன்று நடைபெறக்கூடிய செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகாக என்ன முடிவுகள் எட்டப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அவர்களின் நிலைப்பாடு குறித்தும் பிற்பகல் 4 மணிக்கு மேலாக செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. செயற்குழு நிர்வாகிகள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களின் கருத்துக்கள் என்பது ஒவ்வொருவரையும் கருத்துக்கள் உரையாடிய பிறகாக பிற்பகல் 3 மணிக்கு நிர்வாக குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. செலினா, நேற்று ஆளுநர் தரப்பிலிருந்து எம்எல்ஏக்களின் ஆதரவு ஆவணங்கள் கேட்டிருந்தார். இந்த நிலையில் தாவேகாவின் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்துக் கொண்டே போகிறது. இதனைத் தொடர்ந்து ஆளுநரின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? தாவேகாவை பொறுத்தவரையிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுங்கள், அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்கிறது நாங்கள் இதை இப்போது செய்கிறோம், 108 எம்எல்ஏக்கள் நிரூபிப்பது என்பது சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறோம் என்ற கருத்தை தான் ஆளுநரிடம் தெரிவித்திருக்கிறது. ஒரு வார காலம் நேரம் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆளுநர் தரப்பை பொறுத்தவரையிலும் 108 எம்எல்ஏக்கள் 118 எம்எல்ஏக்கள் யார் நிரூபணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்குவதற்கான அந்த அந்தஸ்தை நான் கொடுக்க இருக்கிறேன் என்று தொடர்ச்சியாக ஆளுநர் தெரிவித்தார் வருகிறார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து 2 முறை தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக ஆளுநரை சென்று சந்தித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரம் எடுப்பதற்கான அந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வருகிறார். அதே போல பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட இதே ஒத்த கருத்தோடு தான் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் ஆளுநரின் நிலைப்பாடு என்பது 118 எம்எல்ஏக்களை யார் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஆட்சி அதிகாரம் பெறுவதற்கு 6 எம்எல்ஏக்கள் தற்பொழுது தாவேகாவிற்கு தேவையாக இருக்கிறது. அந்த 6 எம்எல்ஏக்கள் விசிகா மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் இருக்கிறது. இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்றும் விசிகா ஆதரவு கொடுத்தால் விரைவாகவே ஆட்சி அமைப்பதற்கான அந்த முடிவை நிரூபணம் செய்து தாவேகா குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்கான அந்த வேலைகளை தொடரும். ஆனால் தொடர்ந்து இவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவதில் காலதாமதம் எடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி வெளியாகி இருந்தது. அதற்கு பிறகாக இன்று 8ஆம் தேதி 4 நாட்கள் தொடர் பேச்சுவார்த்தை என்பது பல்வேறு அரசியல் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் இன்றோடு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக திமுக ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிமுகவிற்கு ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு என்பது திமுக கொடுக்கும் என்றும் ஒருபுறம் பேசப்பட்டு வருகிறது. மற்றொரு புறத்தில் தான் விசிக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பார்களா என்ற கேள்விக்குறியோடு இன்று மாநில செயற்குழு மற்றும் நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தி வருகிறது. இந்த செயற்குழு நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகாக தான் அவர்களின் முடிவு என்ன என்பது தெரியவரும். நேற்று திமுக சார்பில் நடத்தப்பட்டிருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் கூட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பாக 10ஆம் தேதி வரையிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலே இருக்க வேண்டும், அதே போல என்ன முடிவு எடுத்தாலும் கட்சியின் நலனுக்காக என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்த கருத்தோடு இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் திமுகவின் நிலைப்பாடு தற்போது வரையிலும் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் கேள்விகள் எழுந்திருக்கிறது. தொடர் ஆலோசனை கூட்டம் கூட திமுக நடத்தப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி சென்றிருக்கக்கூடிய நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான நிலைப்பாடுகள் என்பது இன்று மாலைக்குள்ளாக தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடுகள் தெரிவித்த பிறகாக விசிகா தன்னுடைய நிலைப்பாட்டையும் தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடுதான் தங்களுடைய நிலைப்பாடு என்று விசிகா தலைவர் திருமாவளவன் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில்தான் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தற்பொழுது ஆலோசனை என்பது நடத்தி வருகிறது. இன்று மாலைக்குள்ளாகவே அனைத்து முடிவுகளும் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, இணைப்பில் வந்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.